வணக்கம். எக்ஸ்ப்ளோர் த பவர் ஆஃப் லினக்ஸ் வித் ஸ்டான் சீரீஸ்ல லினக்ஸோடைய ஃபைல் சிஸ்டம் பத்தி பார்க்க போறோம். ஸோ லினக்ஸோடைய ஃபைல் சிஸ்டம் வந்து லினக்ஸ் எஃப்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லினக்ஸ் ஃபைல் ஹைரார்கி ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஏன் அப்படி ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க அப்படின்னா, எல்லா கண்டென்ட்டுமே இந்த ரூட் டைரக்டரி இந்த ஸ்லாஷ்குள்ள தான் வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸாக இருக்கட்டும், டிவைஸோட ஃபைல்ஸ் ஆர் ஷேர்ட் லைப்ரரிஸாக இருக்கட்டும், இல்லை சர்வீஸோட கண்டென்ட், உங்களுடைய வெப் சர்வர், எஃப்டிபி சர்வர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹைரார்கிக்கல் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரூட் ஃபைல் சிஸ்டம்குள்ள தான் வரும். அன்லைக் உங்களுடைய விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சி டிரைவ்ல வந்து ஓஎஸோட கண்டென்ட் இருக்கும், டி டிரைவ்ல வந்து மற்ற கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி டேட்டா அதெல்லாம் இருக்கும். ஸோ இங்க வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ரூட் ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் வந்து கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் கண்டென்ட் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இது நாட் ஒன்லி லினக்ஸ்ல மட்டும் கிடையாது. இந்த ஃபைல் சிஸ்டம் ஹைரார்கி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து யூனிக்ஸ் மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் எல்லா ஃபிளேவர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இந்த ஃபைல் சிஸ்டம் ஹைரார்கி ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது யார் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லினக்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்றவங்க தான் வந்து தே ஆர் மெயின்டைனிங் திஸ் பர்டிகுலர் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கணும், எப்படி வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ் வந்து எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இங்க வந்து நம்ம எல்லாமே வந்து டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டோஸ்ல வந்து நீங்க ஃபோல்டர்ஸ்ன்னு சொல்லுவீங்க. இங்க எவ்ரி திங் இஸ் அ ஃபைல் இன் லினக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. எல்லாமே நீங்க ஒரு மேனேஜபிள் விஷயம் தான் அப்படின்றது தான் வந்து அவங்க எவ்ரி திங் இஸ் அ ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஃப்ரெண்ட் பிசிக்கல் வர்ச்சுவல் வால்யூம்ஸ் பார்ட்டிஷன்ஸ் வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து சி டிரைவ் டி டிரைவ்னு இருக்கும். வேற இங்க நீங்க கண்டென்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு எஃப்டிபி சர்வீஸ் எனேபிள் பண்றேன், அதோடைய கண்டென்ட் வந்து நான் வேற ஒரு பார்ட்டிஷன்ல மவுண்ட் பண்ணி ஸ்டோர் பண்றேன், இல்லை எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னுடைய கண்டென்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்டர்னலா இருக்கு அப்படின்னாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, ஈவன் தோ இட் இஸ் எக்ஸ்டர்னல் ஆர் பிசிக்கல் ஆர் வர்ச்சுவல் டிவைஸ், அது எல்லாமே உங்களுடைய ஸ்லாஷ் ரூட் டைரக்டரிக்குள்ள தான் இருக்கும். ஸோ அப்போ கிளவுடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பேசிக் ஃபண்டமெண்டலா லினக்ஸோடைய டைரக்டரி ஸ்ட்ரக்சர், லினக்ஸோடைய ஃபைல் ஹைரார்கி ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். இது வந்து பேர் மினிமம் பேசிக். ஸோ லினக்ஸ் அப்படின்ற ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நிறைய டிவைஸ்ல உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல இருந்து சர்வர்ல இருந்து எம்பெடட் சிஸ்டம்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து லினக்ஸோடைய கர்னல், லினக்ஸோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லினக்ஸோடைய ரொம்ப முக்கியமான ஒரு கீ எலமெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெல் ஆர்கனைஸ்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர் தான், இந்த ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, ஒரு சீசன்ட் யூசரா இருந்தாலும் சரி, லினக்ஸோடைய ஃபைல் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு நல்ல கிளாரிட்டியோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். ஸோ லினக்ஸோடைய ஃபைல் சிஸ்டம் வந்து ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைரக்டரிஸ் அண்ட் ஃபைல்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இதுக்குள்ள ஃபண்டமெண்டலா வந்து நம்ம ஃபைல் சிஸ்டம்ல வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம். ஸோ ஒன்று வந்து வி கால் இட் அஸ் let me just minimize. ஸோ ஒன்று வந்து நம்ம we call it as data area அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று வந்து மெட்டா டேட்டா ஏரியா அப்படின்னு தான் வந்து ரெண்டா நம்ம ஸ்பிளிட் பண்ணி நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்டை வந்து லினக்ஸோட ஃபைல் சிஸ்டம்குள்ள ஸ்டோர் பண்றோம். ஒரு டைரக்டரி இங்க நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கிற மீடியாவா இருக்கட்டும், எம்என்டியா இருக்கட்டும், ப்ராசஸஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு லினக்ஸ் சர்வர்ல வந்து ஆர்டிபி எடுத்து லாகின் பண்ணிட்டு, நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் என்னன்றதை வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காகவே வந்து ஒரு லினக்ஸ் சர்வரில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் இது பண்ணுறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம லினக்ஸோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே இந்த இடத்துல வந்து ஃபைல் சிஸ்டம்னு இருக்கு பாருங்க. இதுதான் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது. இந்த ஃபைல் சிஸ்டம் ஸ்லாஷ் தான் வந்து நம்ம ரூட் ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ ரூட் யூசர் வேற, ரூட் ஃபைல் சிஸ்டம் வேற. ஸோ இதில் வந்து ஸ்லாஷ் அப்படின்றத வந்து ரூட் ஃபைல் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே தான் உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் இங்கே ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ இதில் ஒரு சில ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிங்க் மாதிரி இருக்கு, ஒரு ரெஃப்ரெஷ் ஐக்கானோட இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன, அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்ப்போம். இதெல்லாம் வந்து சிம்பாலிக் லிங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செகண்ட் லெவல் ஃபோல்டர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைரக்டரி இங்க இருக்கக்கூடிய பென், பூட், டெவ், இடிசி இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்றது வந்து
கிளீனா நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுவே நீங்க நான் லினக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நம்ம டீடைல்டா வந்து தெரிஞ்சிருக்க மாட்டோம். பட் நீங்க ஒரு யூனிக்ஸ் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, லினக்ஸ் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, ஃபைல் சிஸ்டம் அப்படின்றது வந்து இட் இஸ் a soul ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுல வந்து எப்படி ஈச் அண்ட் எவ்ரி டைரக்டரி வந்து ஆர்கனைஸ் ஆயிருக்கு, ஒரு ஒரு டைரக்டரியும் ஒரு ஒரு பர்பஸ்க்காக வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பர்பஸை வந்து நம்ம டீடைல்டா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து before we get into anything, so let me just show you this. ஸோ ஸ்லாஷ்ன்றது ரூட் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள தான் உங்களுக்கு வந்து பின், பூட், ப்ராக், வார், எம்என்டி இப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அதுக்குள்ள பைனரி ஃபைல்ஸ், நீங்க எக்ஸிக்யூட்டபிள்ஸ் அதெல்லாம் வந்து பின்ல இருக்கும். பூட்டிங் ஃபைல்ஸ், உங்களுடைய பூட் ஃபைல்ஸ், கர்னல் அதெல்லாம் வந்து பூட்குள்ள இருக்கும். இது ப்ராக்குள்ள வந்து ப்ராசஸ், வேரியபிள்ஸ் அண்ட் தென் மவுண்ட் டைரக்டரி, ஆட்டோமேட்டிக் மவுண்ட் டைரக்டரி, இந்த மாதிரி வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபைல் சிஸ்டம் ட்ரீக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஃபைல் சிஸ்டம் ஒன் பை ஒன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க, அதுக்குள்ள என்ன மாதிரியான இப்போ பைனரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கமாண்ட்ஸுமே, இப்போ யூசர் ஆர் சூப்பர் யூசரா இருந்தாலுமே எல்லா கமாண்ட்ஸுமே மெஜாரிட்டி ஆஃப் த கமாண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்கும். இப்போ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கேட் ஆர் சிபி கமாண்ட் ஆர் கிரெப் கமாண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதுவே நீங்க ஒரு சூப்பர் யூசரா அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்து சிஸ்டம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஃப் டெஸ்க், ஃபைல் சிஸ்டம் செக், ரவுட் ஆட் பண்றது, இல்ல வந்து சிஸ்டம் ரீபூட் பண்றது, இனிட் செட்டிங்ஸை வச்சு நம்ம சிஸ்டம் வந்து ஆஃப் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பர் யூசர் தான் பண்ணுவாங்க. ஸோ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இந்த எஸ்பின்குள்ள வரும் உங்களுக்கு. ஸோ இடிசிக்குள்ள உங்களுடைய டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், நீங்க டைம் மாத்துறதா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய நெட்வொர்க் செட்டிங்ஸ் மாத்துறது, இல்ல டிஃப்ரெண்ட் ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஒரு கிரான் ஜாப் செட் பண்றது எல்லாமே இடிசிக்குள்ள கான்ஃபிகரேஷன், உங்க சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் இதுக்குள்ள இருக்கும். தென் யூசருக்குள்ள வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சப் ஃபோல்டர்ஸ் இருக்கும். இதனால தான் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த பின், லிப், இந்த லோக்கல் இதெல்லாம் வந்து செகண்ட் லெவல் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கேட்ச், லாக், ஓபிடி, ஸ்பூல், டெம்ப் இதெல்லாம் வந்து செகண்ட் லெவல் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. ஸோ ஆன் வெரி ஹை லெவல், டாப் லெவல் டைரக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக நம்ம யூஸ் பண்றது வந்து ஸ்லாஷ் பின், ஸ்லாஷ் இடிசி, ஸ்லாஷ் எஸ்பின்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் யூட்டிலிட்டிஸ் ஆர் கமாண்ட்ஸ். தென் அதுக்கப்புறம் யூஎஸ்ஆர் அண்ட் வார். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் அடிஷ்னல் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸ்லாஷ் டெவ், ஸ்லாஷ் ஹோம், இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய டிவைசஸ், அந்த இன்ஃபர்மேஷன் டிவைஸோட கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் ஸ்லாஷ் டெவ்க்குள்ள இருக்கும். ஹோம்ல வந்து ஒரு ஒரு யூசர் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஒரு ஹோம் டைரக்டரி அவங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுக்குள்ள தான் ப்ரொஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாமே ஸ்டோர் ஆகும். லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து இப்போ உங்க எக்ஸாம்பிளுக்கு சில கமாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதோடைய ஹெல்ப் ஃபைல்ஸ், அதோடைய லைப்ரரிஸ் சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா உங்களுடைய கமாண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அப்போ லைப்ரரிஸும் பின்னும் வந்து தே ஆர் லிங்க் டுகெதர். ஸோ அப்புறம் எம்என்டிக்குள்ள வந்து டெம்பரரியா நம்ம ஃபைல் சிஸ்டம் மவுண்ட் பண்றது, இல்லை நீங்க ஒரு ரிமோட்ல ஒரு ஷேர் இருக்கு அப்படின்னா அந்த ரிமோட் ஃபைல் சிஸ்டம் இதுல வந்து நீங்க மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓபிடின்றது ஆப்ஷனலா உங்க சிஸ்டம்ல ஆன்டிவைரஸ் ஆர் எனி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ், தேர்ட் பார்ட்டி வெண்டரோடைய சாஃப்ட்வேர் எதாவது இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அது ஓபிடிக்குள்ள தான் உங்களுக்கு வரும். ப்ராக் அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ், உங்களுடைய கர்னல் இன்ஃபர்மேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். ரூட் அப்படின்றது ரூட் யூசர், அந்த சூப்பர் யூசருடைய ஃபோல்டர். இது ஸ்லாஷ் ரூட்ன்றது அவர் ரூட் யூசருடைய ஹோம் டைரக்டரி. இப்ப மத்தவங்களுக்கு எங்க இருக்கும், ஸ்லாஷ் ஹோம்குள்ள இப்ப ஸ்டான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அது வந்து ஸ்லாஷ் ஹோம்குள்ள ஸ்டான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதுக்குள்ள போயிட்டு ஸ்லாஷ் ஹோம்குள்ள போனேன் அப்படின்னா இதுல என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும். இப்போ என்னுடைய இந்த சிஸ்டம்ல வந்து ஸ்டான் ஒரு யூசர் இருக்கு, அதனால வந்து ஸ்லாஷ் ஹோம்குள்ள ஸ்டான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதுக்குள்ள வந்து நான் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ பிக்சர்ஸ், மியூசிக், டவுன்லோட், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் தனித்தனியா இங்க உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இதே தான் நீங்க விண்டோஸ்லயும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுல வந்து சி டிரைவ்க்குள்ள யூசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள வந்து ஸ்டான்குள்ள தான் இது எல்லாமே உங்களுக்கு சேம் எப்படி லினக்ஸ்ல இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு மியூசிக், பிக்சர்ஸ் இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களுடைய பர்சனல் டாக்குமெண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே அதுக்குள்ள ஸ்டோர் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து ஒரு சில விஷயத்துல ஒத்து போகும். பட் யூனிக்ஸ், லினக்ஸ் இது எல்லாமே வந்து சேம் அந்த லினக்ஸ் ஃபவுண்டேஷனுடைய சேம் ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர், அந்த லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம் உடைய விஷயங்கள்லாம் சேமா இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஹார்ட் ஆஃப் த லினக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஃபைல் சிஸ்டம் ட்ரீயை, இந்த ஃபைல் சிஸ்டம் ஹைரார்கியை. ஸோ இந்த ஒன் பை ஒன்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
ரூட் டைரக்டரி, இந்த ஸ்லாஷ் அப்படின்றது வந்து உங்க கம்ப்யூட்டருக்குள்ள போன உடனே ஸ்லாஷ்ல தான் வந்து லினக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்குள்ளதான் எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு மற்ற எல்லா டைரக்டரிஸுமே இதுக்குள்ள தான் இருக்கும். இதுதான் வந்து டாப் ஆஃப் த ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர். ஸ்லாஷ் அப்படின்ற ஒரு சிம்பிள், ஒரு பர்டிகுலர் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ல தான் இந்த ரூட் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். ரூட் டைரக்டரி. ஸோ ரூட் யூசரால மட்டும்தான் இதுக்குள்ள வந்து ஏதாவது நீங்க கண்டென்ட்ல வந்து மாத்துறது, இது எல்லாமே வந்து விண்டோஸ்ல நம்ம ஃபோல்டர்ஸ்னு சொல்லுவோம், இங்க டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஆல் அதர் டைரக்டரிஸ் ஆர் பிளேஸ்ட் அண்டர் இட். அதுக்குள்ளதான் மற்ற டைரக்டரிஸ் எல்லாமே இருக்கும் அந்த ஸ்லாஷ்குள்ளதான். இதுதான் நம்ம பேரண்ட் டைரக்டரின்னு சொல்லுவோம். விண்டோஸ்ல வந்து சி டிரைவ்க்கு மாதிரி, இது இங்க ரூட் டைரக்டரி அப்படின்னு விண்டோஸ்ல கம்பேர் பண்ற மாதிரி கம்பேர் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பின்னா என்ன, பூட்னா என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ பின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல தான் வந்து எல்லா கமாண்ட்ஸுமே, நீங்க ஒரு யூசரா இருந்தாலும் சரி, சூப்பர் யூசரா இருந்தாலும் சரி, எல்லா கமாண்ட்ஸ், எல்லா எக்ஸிக்யூட்டபிள் இங்க லினக்ஸை பொறுத்த வரைக்கும் பைனரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரிஸ்னா நீங்க ரன் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் எல்லாமே, ப்ரோக்ராம் எல்லாமே பைனரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க லிஸ்ட் பண்ணி பார்க்கறது, காப்பி பண்றது, ப்ராசஸை செக் பண்றது, பிங் பண்றது எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டஃப் வந்து ஒரு பைனரி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து லினக்ஸோடைய ஹையரார்கி, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம மேபி ஒரு கமாண்ட் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ட்ரீ கமாண்ட் வச்சு நீங்க லென்த் 1, இந்த ஸ்லாஷ் டைரக்டரிக்குள்ள ஒரு லென்த்துக்குள்ள இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நான் லிஸ்ட் பண்றேன் இந்த கமாண்ட் வச்சு. ட்ரீன்றது அந்த ஸ்ட்ரக்சர் காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்குள்ள எத்தனை ஃபோல்டர்ஸ் டைரக்டரி இருக்கு பாருங்க, பின், பூட், டேவ், இதுதான் நம்ம ஃபைல் சிஸ்டம் ஹையரார்கி அப்படின்னு சொல்றோம். இதை பத்தி தான் இப்போ ஒன் பை ஒன்னா பின்னுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு உங்களுக்கு இந்த சிம்பாலிக் லிங்கா இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் என்ன அப்படின்றத நான் காமிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ இந்த பின், எஸ்பின், லிப் இதெல்லாம் வந்து ஒரு செகண்ட் லெவல் ஃபோல்டர், ஆர் இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் சிம்பாலிக் லிங்க்ல வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஒரு விஷயம் வந்து நீங்க கிராஃபிக்கலா பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சிம்பாலிக் லிங்க் இங்க காமிக்குது. இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ls-la ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து லிங்க் ஆயிருக்கிற ஃபோல்டர், எது கூட லிங்க் ஆயிருக்கு அப்படின்றது இங்க தெரியும். இப்போ லிப்ன்றது வந்து எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா ஸ்லாஷ் யூஎஸ்ஆர்க்குள்ள லிப் இருக்கு. அதே மாதிரி 32 பிட்டோடைய பைனரிஸ் எக்ஸிக்யூட்டபிள்ஸ் எல்லாம் லிப் 32குள்ள இருக்கு. 64 பிட்லாம் வந்து லிப் 64குள்ள இருக்கு. இதெல்லாம் வந்து சிம்பாலிக் லிங்க். இங்க எல்ன்னு இருக்கு பாருங்க, எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிங்க். அதே மாதிரி இப்போ பின்குள்ள வந்து ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் பின்குள்ள இருக்கு. இது நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பின் வந்து எந்த இடத்துல வந்து அதோடைய ஒரிஜினல் ஃபைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து நீங்க ரீட் லிங்க் அப்படின்ற கமாண்டை வச்சு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரீட் லிங்க் ஸ்லாஷ் பின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது எங்க போயிட்டு உங்களுக்கு லிங்க் ஆயிருக்கு அப்படின்றது இங்க காமிச்சிரும். இந்த ஸ்லாஷ் யூஎஸ்ஆர் ஸ்லாஷ் பின்னுக்குள்ளதான் இருக்கு அப்படின்றத இந்த சிம்பாலிக் லிங்கை வந்து நம்ம ரீட் பண்ணலாம். இல்ல இன்னொரு கமாண்ட் வேணும் அப்படின்னா ஃபைல் ஸ்லாஷ் பின்னு கொடுத்தாலே உங்களால வந்து அது எங்க லிங்க் ஆகுது அப்படின்றத சிம்பாலிக் லிங்கை உங்களுக்கு காமிச்சிரும். இட் இஸ் லிங்கிங் டு ஸ்லாஷ் யூஎஸ்ஆர் பின்னுக்குள்ளதான் இது இருக்கு. இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா, ஒரு யூசரா வந்து நீங்க இந்த ஃபைல்ஸ், இந்த எக்ஸிக்யூட்டபிள்ஸ், இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூட் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே ஸ்லாஷ்குள்ளே வந்து சிம்பாலிக் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம கமாண்ட்ஸ் வந்து ரெடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ற மாதிரி நீங்க டைரக்டா வந்து உங்களுக்கு ஸ்லாஷ்குள்ளே வந்து இந்த கண்டென்ட்ஸ்லாம் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு இட் இஸ் pretty much very helpful. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லெட் மீ ஷோ யூ சம்திங். நான் ஏதோ ஒரு கமாண்ட் இப்போ வந்து நான் ரூட் ப்ராம்ப்ட்ல இருக்கேன். இப்போ நான் இப்போ இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுற கமாண்ட்ஸ்லாம் வந்து எந்த பாத்லேருந்து வருது அப்படின்றத நான் மேபி செக் பண்ணணும் அப்படின்னா எக்கோ $path கமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஐ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் இது வந்து சூப்பர் யூசரா வந்து ரன் ஆகுதா இல்ல நார்மல் யூசரா ரன் ஆகுதா அப்படின்றத வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ எஸ்பின் வந்தா இந்த சிஸ்டம் பைனரின்னு சொல்லுவாங்க, இல்ல சூப்பர் பின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. பட் இன்டர்சேஞ்சபிளா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பின் அப்படின்னா என்ன, எஸ் பின் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதுக்குள்ளதான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பைனரி ஃபைல்ஸ் இருக்கு. அதாவது
எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ், நீங்க ரன் பண்ற கமாண்ட்ஸ், சிம்பிளா வந்து கமாண்ட்ஸ் தான் வந்து பைனரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கமாண்ட் வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து நம்ம நார்மலா ஒரு யூசர் சிங்கிள் யூசரா வந்து லாகின் பண்றாரு, ஒரு சிங்கிள் யூசர் மோட்ல வந்து சிஸ்டம் வந்து ரிப்பேர் பண்ணணும், இல்ல வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்எஸ், எம்கேடிஐஆர், மூவ் கமாண்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலா வந்து சிஸ்டம் வந்து பேசிக் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான விஷயங்கள், இல்ல கமாண்ட்ஸ், எசென்ஷியல் கமாண்ட்ஸ் சொல்லலாம். இது நார்மல் யூசருக்கும் தேவைப்படும், சூப்பர் யூசருக்கும் தேவைப்படும். வேற இந்த எஸ்பின் அப்படின்றது சூப்பர் யூசருடைய சூப்பர் பின் கமாண்ட்ஸ் ஆர் சிஸ்டம் பைனரிஸ் சொல்லுவாங்க. பட் எஸ்பின் அப்படின்னா சிஸ்டம் பைனரிஸ். சில பேர் வந்து சூப்பர் பின்னு சொல்லுவாங்க, தப்பு கிடையாது. பட் ஆனா சிஸ்டம் பைனரிஸ் தான் வந்து கரெக்டான அப்ரிவியேஷன். இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் வந்து சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எஃப்டெஸ்க் ஆர் ஃபைல் சிஸ்டம் செக் பண்றது, இல்ல ஒரு ரவுட் ஆட் பண்றது, இல்ல வந்து ஐபி டேபிள்ஸ்ல வந்து ஃபயர்வால் கான்ஃபிகர் பண்றது, சிஸ்டம் வந்து ஸ்வாப் எனேபிள் பண்றது, ஷட் டவுன் பண்றது, இந்த மாதிரி வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ட்ரபிள் ஷூட்டிங் பண்றது, இல்ல சிஸ்டம் மெயின்டைன் பண்றதுக்கு ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கும்? ஸ்லாஷ் பின்னுக்குள்ள இருக்கும். ஸோ ஏன் இதை வந்து லிப் கூட லிங்க் பண்றோம் அப்படின்னா, இந்த கமாண்ட்ஸ்லாம் ஒழுங்கா ப்ராப்பரா ஒர்க் ஆகணும், இதுல எனக்கு ஹெல்ப் ஃபைல்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அதெல்லாம் எங்கேருந்து ஃபெச் பண்ணி வரும் அப்படின்னா லைப்ரரிஸ்குள்ளே இருந்து தான் வரும், ஃபெச் பண்ணி ஸ்லாஷ் பின்னுக்குள்ளே இருந்து தான். ஸோ அப்போ வந்து ஸ்லாஷ் பின் அண்ட் ஸ்லாஷ் எஸ் பின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டைரக்டரி. அதுக்குள்ளதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ், பைனரிஸ், எக்ஸிக்யூட்டபிள்ஸ் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. இது எல்லாமே வேற வேற நேம், பட் அட் த எண்ட் வந்து கமாண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ள என்ன டைரக்டரி இருக்கு? ஸ்லாஷ் பூட் இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்லாஷ் பூட்ன்றது என்னது? உங்களுடைய விண்டோஸ்ல வந்து பூட் லோடர், நம்ம லினக்ஸ்லயும் வந்து பூட் லோடருடைய ரிலேட்டட் ஃபைல்ஸ்க்குலாம் இதுக்குள்ள தான் இருக்கும். தென் கர்னல் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ கர்னலோடைய ஃபைல்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கும். கர்னல் அப்படின்றது உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய ஒரு இன்ஜின். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இன்ஜின் ஃபைல்ஸ், இந்த கர்னல் ஃபைல்ஸ் வந்து இந்த ஸ்லாஷ் பூட்டுக்குள்ள தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த பூட் சிஸ்டம் பூட் ஆகும்போது அந்த இனிஷியல் ரேம் டிஸ்க் லோட் ஆகும்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த init ஆர்டி ஃபைல் அதுவுமே வந்து இந்த ஸ்லாஷ் பூட்டுக்குள்ள தான் இருக்கும். இதுக்குள்ள தான் உங்க பூட் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ஸ்லாஷ் பூட்டுக்குள்ள உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. ஈவன் உங்களுடைய பூட் லோடர் ஃபைல்ஸ், பூட் லோடருடைய கான்ஃபிகரேஷன், எந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் பண்ணணும், இல்லை லோட் பண்ணணும், எந்த கர்னலில் லோட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த கிரப் லோடர்ல இருக்கும். இது வந்து பழைய இன்னொரு லோடர் இருந்தது உங்களுக்கு, லிலோ அப்படின்னு சொல்லிட்டு, லினக்ஸ் லோடர் அப்படின்னு சொல்லுவாங்க, LILO. இப்போ கிரப்ல வந்து வெர்ஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ஸ்லாஷ் பூட்டுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்லாஷ் பூட்டுக்குள்ள சிஸ்டம் பூட் ஆகிறதுக்கு, உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் ஆகிறதுக்கு தேவையான ஃபைல்ஸ், தென் கர்னலோட ஃபைல்ஸ், தென் அந்த கான்ஃபிகரேஷன் பூட் லோடர் அதோடைய கிரப்போடைய ஃபைல்ஸ் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, we will look into dev. ஸ்லாஷ் டெவ்ன்றது டிவைசஸ், உங்களுடைய ஹார்ட் டிஸ்க், சிடி ரோம், யூஎஸ்பி, மற்ற ஃப்ளாப்பி டிஸ்க், இந்த மாதிரி டிவைஸோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், அதோடைய கம்ப்ளீட் ஸ்பெஷல் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஏன்னா டிவைஸ் ஃபைல்ஸ் இது. டெவ் அப்படின்றது வந்து டிவைஸை தான் குறிக்குது இங்க. ஸோ டெவ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவைஸ். டிவைஸை தான் நம்ம இந்த இடத்துல வந்து we are calling it as dev. அந்த டிவைஸ் தான் dev stands for device. ஸோ உங்களுடைய டிவைஸோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், டிவிடி, சிடி, யூஎஸ்பி, கீபோர்ட், மவுஸ், எல்லா விஷயங்கள், ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தோடைய கண்டென்ட் எல்லாமே கரஸ்பாண்டிங் ஹார்ட்வேருடைய டிவைசஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ மேபி இல்லை நம்ம போயிட்டு ஒரு குயிக் அதில் செக் பண்ணி பார்க்கலாம். ls-la/dev உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, உங்களுடைய யூஎஸ்பி டெர்மினல்ஸ், நம்ம கனெக்ட் பண்ற நிறைய டிவைஸ் ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கு. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் அ ஃபைல். எல்லாமே நீங்க வந்து டிஸ்க்ல இருந்து, சிபியூல இருந்து எல்லாமே நம்ம கான்ஃபிகரபிள் ஐட்டம் தான். இன்புட், அவுட்புட், அதுக்குள்ள வந்து நீங்க ஃபோல்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களால அந்த என்னென்ன ஹார்ட்வேர் இருக்கோ அதோடைய டீடைல்ஸ் எல்லாம் வந்து உங்களால மாடிஃபை பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஸ்லாஷ் டெவ்க்குள்ள ஹார்ட்வேர் டிவைசஸ்க்கான கண்டென்ட் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஸ்லாஷ் இடிசி. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டைரக்டரி இது.
இடிசி தான் வந்து சிஸ்டம் உடைய கான்ஃபிகரேஷன். நம்ம விண்டோஸ்ல வந்து கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் விண்டோஸ்ல ஒர்க் பண்றவங்களாம் இருக்கீங்க. ஸோ அதனால வந்து அதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா உங்களால ஈஸியா நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதால இந்த வார்த்தைகள் யூஸ் பண்றேன். ஸோ சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ன்றது லினக்ஸ் உடைய ஒரு கண்ட்ரோல் பேனல். அதுக்குள்ளதான் வந்து எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடிசிக்குள்ள தான் வந்து எல்லா விதமான சிஸ்டம் வைட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்றதா இருந்தாலும் சரி, யூசர் அக்கௌண்ட்டை மாத்துறதா இருந்தாலும் சரி, ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜை நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த பேக்கேஜ் ரெபாசிட்டரி வந்து எனக்கு எங்க இருந்து டவுன்லோட் ஆகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் மாத்துறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடிசிக்குள்ள தான் கம்ப்ளீட் கான்ஃபிகரேஷன். உங்க சிஸ்டம் நேம்ல இருந்து ஐபி அட்ரஸ்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் அண்ட் சர்வீசஸ் ரிலேட்டட் பிஹேவியர் எல்லாமே வந்து இடிசில இருந்து தான் நம்ம மாத்த முடியும். ஸோ இப்போ இடிசிக்குள்ள யூ ஹேவ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ். நம்ம போயிட்டு இங்க பார்ப்போம் என்னென்ன மாதிரியான ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதுக்குள்ள பாருங்க ஒரு ஒரு பேக்கேஜ் நீங்க இன்ஸ்டால் பண்ண இப்போ கிரான் ஜாபா இருக்கட்டும், சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், இல்ல ஏசிபிஐ, இந்த மாதிரி வந்து எல்லா டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ்க்கான கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல் வந்து இதுக்குள்ள இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா தெரியும். /etc என்னென்ன பேக்கேஜஸ் இப்போ நம்ம VMware டூல்ஸ் இன்ஸ்டால் பண்றது, இல்ல டெம்பரரி சிஸ்டம் டேமன், கம்ப்ளீட்டா உங்களுடைய எல்லா கான்ஃபிகரேஷன்ஸும் நம்ம இதுல மாத்த முடியும். ஹோம் டைரக்டரி ஒரு யூசர் நம்ம கிரியேட் பண்ண ஒரு யூசருக்கும் அவங்களுக்கான யூசர்னு ஒரு அந்த /ஹோம் டைரக்டரிக்குள்ள, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டான்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா நான் தான் காமிச்சேன் உங்களுக்கு. இந்த ஸ்டான் ஃபோல்டருக்குள்ள, அதாவது /ஹோம்குள்ள ஒரு யூசருக்கும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இப்போ நான் இன்னொரு புது யூசர் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்போ யூசர் ஆட் மேபி லெட் மீ ஜஸ்ட் சே ஆண்டோன்னு ஒரு யூசர் ஆட் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டோ அப்படின்ற யூசருக்கு வந்து அவர் ஆக்சஸ் பண்ணும்போது, ஸ்விட்ச் யூசர் பண்ணி ஆக்சஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து ஹோம் டிரைவ்ல வந்து ஆண்டோன் அப்படின்ற வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம அந்த ஹோம் டைரக்டரி அந்த ப்ரொஃபைல்லாம் வச்சு கிரியேட் பண்ணும்போது இப்போ அது உங்களுக்கு யூசர் மேனேஜ்மெண்ட் அப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக காமிக்கிறேன். பட் இதுக்குள்ள வந்து /ஹோம்குள்ள /ஸ்டான்குள்ள என்னென்ன இப்போ விண்டோஸ்ல இருக்க மாதிரி வந்து சில யூசர்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குமோ அந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே வந்து அவங்களுக்கு இங்க இருக்கும். ஸோ ஒரு யூசர் லாகின் பண்ணும்போது அவங்களுக்கு டிஃபால்ட்டா இப்போ நான் வந்து ஸ்டான் என்ற யூசரா லாகின் பண்ணியிருக்கிறதால /ஹோம்குள்ள ஸ்டான் என்ற டைரக்டரிக்குள்ள தான் டிஃபால்ட்டா லாகின் ஆகும். இதுதான் வந்து ஒர்க்கிங் டைரக்டரி ஃபார் யூசர் ஆர் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ஃபார் யூசர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி பழைய விண்டோஸ்லாம் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்குள்ள இருக்கும். இப்போ வந்து சில யூசர்ஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள விண்டோஸ்ல இருக்கு. ஸோ இதுக்குள்ள தான் நம்ம ஒர்க் பண்ற ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், பிக்சர்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ், எனிதிங் எவ்ரி யூசர், எல்லா யூசருடைய அக்கௌண்ட் வந்து ஒரு யூசர் அவங்க வந்து இந்த யூசர் வந்து அந்தந்த ஃபோல்டர் தான் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இன்னொருத்தவங்க டைரக்டரி வந்து இன்னொருத்தவங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து இட் இஸ் வெரி சேஃப். அண்ட் தென் இதை வந்து ப்ரொஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு யூசருக்கும் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். அதுக்குள்ள தான் அந்த கண்டென்ட் எல்லாமே நமக்கு ஸ்டோர் ஆகுது. ஸோ /lib அப்படின்றது வந்து லைப்ரரி ஃபைல்ஸ். இதுக்குள்ள தான் நம்ம யூசர் சிஸ்டம் உடைய லைப்ரரிஸ் எல்லாமே இங்க தான் ஸ்டோர் ஆகுது. எல்லா எக்ஸிக்யூட்டபிள்ஸ்க்கு இப்போ வந்து நமக்கு சரியா ஒரு சில ஃபைல் ஒர்க் ஆகல, பின்குள்ள இல்லை எஸ்பின்குள்ள ஒர்க் ஆகல அப்படின்னா மேபி அதோடைய லைப்ரரிஸ் வந்து பிரச்சனையா இருக்குன்னு அர்த்தம். இது ஏன் வந்து சென்ட்ரலைஸ்டா வந்து ஷேர்ட் லைப்ரரிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய கமாண்ட்ஸ்க்கு வந்து சில லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ், மல்டிபிள் எக்ஸிக்யூட்டபிள்ஸ்க்கு வந்து சில லைப்ரரிஸ் வந்து ஷேர்டா வந்து ஸ்டோர் பண்றதால சைஸ் உங்களுக்கு கம்மியாகுது. நமக்கு ப்ரோக்ராமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம ஷேர்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சில கண்டென்ட் லைப்ரரி இல்லை ஷேர்ட் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள வந்து எல்லா ஃபைல்ஸுமே வந்து .so இருக்கும். அதனால தான் வந்து இதை ஷேர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அல்ல .so இருக்கும். .so ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஷேர்ட் ஆப்ஜெக்ட். ஏன்னா நிறைய பைனரிஸ் அந்த எக்ஸிக்யூட்டபிள்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து காமனா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்ப் ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஹெல்ப் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த /libக்குள்ள தான் இருக்கும். ஸோ /lib 32 பார்த்தீங்கன்னா அது 32 பிட் லைப்ரரி, /lib 64 பார்த்தீங்கன்னா 64 பிட் லைப்ரரி. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். வேற எதுவும் அதுல பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ நீங்க ஏதாவது இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் அவுட்டேஜ் வருது, இல்லை ஏதோ ஒரு தப்பா ஏதோ கான்ஃபிகரேஷன்ஸ் ஏதாவது மாத்திட்டீங்க, இல்லை வந்து ப்ரோக்கன் ஃபைல்ஸ், இந்த மிஸ்பிளேஸ் டேட்டாலாம் வந்து நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுக்குள்ள போயிட்டு நம்ம எடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட்ன்றது இட் இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபோல்டர். தென் மீடியா அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு.
டைரக்டரி இருக்கு. இந்த டைரக்டரிக்குள்ள வந்து நம்ம ரிமூவபிள் மீடியாஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளதான் வந்து மவுண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிடி ரோம் ஆர் டிவிடி ஆர் பென் டிரைவ் இதெல்லாம் மவுண்ட் பண்ணும்போது, இப்போ நான் சிடி ரோம் மவுண்ட் பண்ணேன் அப்படின்னா ஸ்லாஷ் மீடியா ஸ்லாஷ் சிடி ரோம் மவுண்ட் ஆகும். இதுவே நான் டிவிடி ரைட்டரோ இல்லை சிடி ரைட்டரோ நான் வந்து மவுண்ட் பண்ணும்போது ஸ்லாஷ் மீடியாக்குள்ள ஸ்லாஷ் ரெக்கார்டர்னு வரும். ஃபிளாப்பியை நான் மவுண்ட் பண்ணும்போது ஸ்லாஷ் மீடியா ஸ்லாஷ் ஃபிளாப்பி. இது எல்லாமே வந்து ஆட்டோ மவுண்ட் லொகேஷன் இல்லை வந்து சிஸ்டமுடைய கண்டென்ட்லாம் மவுண்ட் பண்றது இங்க வந்து மவுண்ட் ஆகும். வேற ஸ்லாஷ் எம்என்டி வந்து யூசர் வந்து எனக்கு ரிமோட்ல ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்கு, எனக்கு வந்து ஒரு என்எஃப்எஸ் ஷேர் இருக்கு, அந்த ஷேரை வந்து நான் இங்க மவுண்ட் பண்றோம், ஒரு இஎஃப்எஸ் ஷேர் இருக்கு, இல்ல நெட்ஒர்க்ல வந்து ஒரு டிரைவ் இருக்கு, அது இங்க வந்து நான் டெம்பரரியா மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா யூசர் வந்து மவுண்ட் பண்றது எல்லாமே வந்து இங்க வந்து எம்என்டில வந்து மவுண்ட் ஆகும். ஸோ யூசர்ஸ் கேன் ஆட் அடிஷனல் ஃபைல் சிஸ்டம், அது நெட்ஒர்க் ஷேரா இருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிரைவா இருக்கலாம். அந்த கண்டென்ட்டை வந்து இந்த சர்வர்ல இருந்து நான் ஆக்சஸ் பண்ணோம், இந்த சர்வர் மூலயமா நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து இந்த ஸ்லாஷ் எம்என்டிக்குள்ள நீங்க மவுண்ட் பண்ணி அந்த கண்டென்ட்டை வந்து உங்களால இந்த டைரக்டரி மூலயமா ஸ்லாஷ் எம்என்டிக்குள்ள இருக்கக்கூடிய டைரக்டரி மூலயமா உங்களால ஆக்சஸ் பண்ணலாம். எனக்கு இப்போ இந்த சிஸ்டம்ல வந்து அடிஷ்னலா எனக்கு ஒரு கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணணும், இல்ல வந்து ஒரு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணணும், இல்ல எனக்கு ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்க விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ற மாதிரி இங்க நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ விண்டோஸ்ல வந்து நம்ம ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ்ல வரும். இங்க வந்து ஸ்லாஷ் ஓபிடிக்குள்ள என்னென்ன அடிஷனல் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்க லோட் பண்றீங்களோ அந்த ஆன்டிவைரஸ் ஆர் எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ் இதெல்லாம் தேர்ட் பார்ட்டியோட ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்றதுலாம் ஸ்லாஷ் ஓபிடிக்குள்ள, ஓபிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்ஷனல், ஆப்ஷனல் பேக்கேஜஸ், ஆப்ஷனல் சாஃப்ட்வேர் எல்லாமே இதுக்குள்ள வந்து உங்களுக்கு ரிசைட் ஆகும் இந்த டைரக்டரிக்குள்ள. ஸ்லாஷ் ப்ராக் ஸ்லாஷ் ப்ராசஸஸ், சிஸ்டமோடைய ப்ராசஸஸ், கர்னலோடைய இன்ஃபர்மேஷன், இது வந்து இட் இஸ் அ வர்ச்சுவல் டைரக்டரி. இதுக்குள்ளதான் வந்து உங்களுடைய சிஸ்டம்ல ரன் ஆகக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ்க்கு வந்து ஒரு ஃபைல் இங்க கிரியேட் ஆகும். இது வந்து ப்ராசஸ் ஐடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம நியூமெரிக்கல் நம்பர்ஸோட வந்து நேம்ஸோட வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரஸ்பாண்டிங் ஈச் ப்ராசஸ் வில் ஹேவ் எ கரஸ்பாண்டிங் டைரக்டரி வித் இன் தி ஸ்லாஷ் ப்ராக். ஸோ நம்ம அதை வந்து நம்ம இங்க இதுக்குள்ளேயும் போயிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ மெமரி யூசேஜ், அப் டைம், ஃபைல் டிஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய சிஸ்டமோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்லாஷ் ப்ராக் குள்ள பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து கரண்டா ரியல் டைம் இன்ஃபர்மேஷன், நம்ம சிஸ்டம்ல ரன் ஆகக்கூடிய ப்ராசஸோடைய ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இதுக்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லாஷ் ரூட் பார்க்க போறோம். இப்ப சிஸ்டம்ல வந்து விண்டோஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி லினக்ஸ்ல வந்து ரூட்னு சொல்லுவாங்க, ரூட் யூசர், சூப்பர் யூசர்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து இவரு தான் வந்து ஃபுல் ப்ரிவிலேஜ் யூசர். ஸோ இவருக்கு வந்து சிஸ்டம்ல வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இந்த சூப்பர் யூசருக்கு வந்து ஸ்லாஷ் ரூட்ன்ற ஒரு, அந்த ஸ்லாஷ்ன்றதே வந்து ஒரு ரூட் டைரக்டரி. ஸோ அந்த ரூட் டைரக்டரிக்குள்ள ரூட் யூசருக்கு வந்து ஸ்லாஷ் ரூட்னே ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இதே யூசர்ஸ்க்கு வந்து ஸ்லாஷ் கோஹோ, இதுக்குள்ள வந்து ஹோம்குள்ள உங்களுக்கு ஒரு யூசருக்கும் ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும். ஸோ நார்மல் யூசருக்கு வந்து ஸ்லாஷ் ஹோம்குள்ள கிரியேட் ஆகும். வேற வந்து ரூட் யூசருக்கு வந்து உங்களுக்கு இட் வில் கெட் கிரியேட்டட் இன்டு ஸ்லாஷ் ரூட். ஓகே, ஸோ இது வந்து ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ஃபார் ரூட் யூசர். இதுக்குள்ள வந்து ரூட் யூசரால மட்டும்தான் இந்த கண்டென்ட்லாம் இதுக்குள்ள கிரியேட் ஆக முடியும். ஸோ லினக்ஸ்ல வந்து லினக்ஸ் யூனிக்ஸ்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா தான் நம்ம ரூட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லாஷ் ரன். இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்த ஒரு டைரக்டரி. இது பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் இது பார்க்க முடியாது. ஸோ லினக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, முன்னாடிலாம் அந்த ஸ்லாஷ் வார் ரன்னுக்குள்ள தான் இந்த கண்டென்ட் எல்லாமே நீங்க பார்க்க முடியும். ஸோ அதை வந்து நீங்க ஹோம் டைரக்டரியிலே வந்து நம்ம பார்க்கணும், அந்த ரூட் டைரக்டரியிலே இதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ரீசெண்டாக வரக்கூடிய லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம அந்த சிஸ்டமோடைய சர்வீசஸ், அந்த டேமன்ஸ், அதோடைய இன்ஃபர்மேஷன், அந்த ரன் டைம் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்லாஷ் ரன்னு தனியா நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த ஸ்லாஷ் ரன்ன்றது அந்த ரன் டைம் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு இது கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ரன் டைம் டேட்டா வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சிஸ்டம் ரீபூட் பண்ணும்போது முன்னாடி வந்து இந்த பார்ட்டிஷன்ல இருக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. அந்த விஷயங்களை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்லாஷ் அப்படின்ற ஒரு டெம்பரரி டிஎம்பிஎஸ் ஃபைல் சிஸ்டம், டெம்பரரி ஃபைல் சிஸ்டமா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்லாஷ் ரன் டைரக்டரி கொண்டு வந்தாங்க. ஸ்லாஷ் எஸ்ஆர்வி வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ நீங்க எஃப்டிபியோ இல்லை வெப் சர்வரோ இல்லை ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் நீங்க இதில் லோட் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஒரு சர்வீஸ்க்கும் வந்து தனித்தனியா வந்து ஒரு
ரெபாசிட்டரி கிரியேட் ஆகும். ஸோ இதில் தான் வந்து அந்த சர்வீஸோட ஸ்டேட்டஸை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ விண்டோஸில் வந்து ஒரு சர்வீஸ் இருக்கு அப்படின்னா அதோடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்களா, அது மாதிரி இதுக்குள்ள நீங்கள் சர்வீஸோடைய ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த டைரக்டரிக்குள்ள தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு சர்வீஸ்க்கும் நம்ம சர்வரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ்க்கும் அதோடைய ரிலேட்டட் டேட்டா எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப் சர்வர், எஃப்டிபி சர்வர், அதோடைய டேட்டா, அதோடைய ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ், ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டிப்ளாய் பண்றீங்க அப்படின்னா அதோடைய ரெபாசிட்டரி கிரியேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே /SRVக்குள்ள தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபோல்டர் டைரக்டரி. இந்த டைரக்டரி வந்து இட் கண்டைன்ஸ் வெரி எசென்ஷியல் சர்வீஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து டெம்பரவரி ஃபைல்ஸ். இது இந்த டைரக்டரிக்குள்ள வந்து நீங்க சிஸ்டம் கிரியேட் பண்ற டெம்பரரி ஃபைல்ஸா இருக்கலாம், இல்லை யூசர் கிரியேட் பண்ற டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் அது எல்லாமே வந்து டிஎம்பிக்குள்ள தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இப்போ இந்த விண்டோஸ்ல பொறுத்த வரைக்கும் ஹிடன் ஃபைல்ஸ் மாதிரி இல்லை வந்து ஒரு டில்ட் சிம்பிளோட கிரியேட் ஆகும். அந்த மாதிரி இப்போ கரண்டா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டெம்பரரி ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டெம்பரரி ஃபைல்ஸ் தான் வந்து இந்த /TMP-க்குள்ள இருக்கும். சிஸ்டம் நீங்க ரீபூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ள இருக்க கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து மோஸ்டா வந்து இட் வில் கெட் கிளீன்ட் அப். ஸோ அதனால சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டெம்ப் வந்து நிறைய குயிக்காக ஃபில் ஆகிறதால ஸோ டெம்பரரி டிஎம்பி இஸ் வெரி குட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைல் சிஸ்டம். /USR இதுக்குள்ள தான் அந்த /bin அந்த /sbin அந்த பைனரிஸ் எல்லாமே அப்ளிகேஷன்ஸ், யூட்டிலிட்டிஸ், லைப்ரரிஸ் எல்லாமே இந்த /USR-க்குள்ள தான் இருக்கும். நீங்க நார்மல் யூசரா இருந்தாலும் சரி, சூப்பர் யூசரா இருந்தாலும் சரி, அந்த ஷேரபிள் ரிசோர்சஸ் யூனிக்ஸோடைய சிஸ்டம். இது ஏன் யூஎஸ்ஆர்னு சொல்றாங்க அப்படின்னா யூனிக்ஸ் சிஸ்டம் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து யூனிக்ஸ் ஷேரபிள் ரிசோர்சஸ் சொல்லுவாங்க. பட் இட் இஸ் ஃபைன், ஓகே. பட் கரெக்டான இது வந்து பாத்தீங்கன்னா அப்ரிவியேஷன் வந்து யூனிக்ஸ் சிஸ்டம் ரிசோர்சஸ் யூஎஸ்ஆர். இதுக்குள்ளதான் யூசருடைய பைனரிஸ், அந்த ப்ரோக்ராம்ஸ், அந்த எக்ஸிக்யூட்டபிள்ஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கும். இதுக்குள்ளதான் வந்து நீங்க மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், யூட்டிலிட்டிஸ். இப்போ விண்டோஸ்ல வந்து சில வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் மாதிரி இது நம்ம லினக்ஸ்ல வந்து இது சொல்லலாம். இது எல்லாமே வந்து செகண்டரி ஹைரார்கின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்பதான் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, /userக்குள்ளதான் அந்த லிப், அந்த அந்த lib32, lib64, அந்த sbin அது எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து சில கமாண்ட்ஸ்லாம் வந்து /bin /sbinல டைரக்டா இல்லை அப்படின்னா நீங்க இதுக்குள்ள வந்து செக் பண்ணி பார்க்கலாம். /userக்குள்ள /bin /userக்குள்ள /sbin வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஈவன் இந்த யூசருக்குள்ள இப்போ எக்ஸாம்பிள் லோக்கலாக வந்து ஒரு சில அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா சோர்ஸ்ல இருந்து இந்த அப்பாச்சி 2லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, அதுக்கெல்லாம் வந்து இதுக்குள்ள தான் டைரக்டரி கிரியேட் ஆகும். /USR-க்குள்ள லோக்கல்குள்ள அப்பாச்சி 2 கிரியேட் ஆகும். ஸோ இட் ஆல்சோ கண்டைன்ஸ் த யூசர் லோக்கல் ப்ரோக்ராம்ஸ். /v/var ஓகே, வேரியபிள்ஸ் ஃபைல்ஸ். இப்போ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் என்னென்னதெல்லாம் வந்து வேரியபிள் எல்லாமே வந்து இதுக்குள்ள தான் வந்து ஸ்டோர் ஆகும். கான்ஸ்டன்டா இல்லாத விஷயங்கள், இப்போ வந்து மெயில்ஸ் வரதா இருக்கட்டும், இல்லை நீங்க லாக்ஸ் ரிசீவ் பண்றது, இந்த பிரிண்ட் கியூஸ், இது எல்லாமே இதுக்குள்ள தான் வந்து செக் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டீடைல்டா ஒன் பை ஒன்னா நம்ம லைவா ஒரு லினக்ஸ் செஷன்ஸ் பார்க்கும்போதும் டிஸ்கஸ் பண்ணும்போதும் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தீஸ் திங்ஸ். பட் ஆன் ஹை லெவல் லினக்ஸோடைய ஹைரார்கிக்கல் ஃபைல் சிஸ்டம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு யூனிக்ஸ் இன்ஜினியர், ஒரு லினக்ஸ் இன்ஜினியர் இப்போ தான் நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்க எக்ஸ்பர்ட் அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்றாங்க ஒன் பை ஒன் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சேஞ்ச் ஆகக்கூடிய ஐபி அட்ரஸ், டிஎன்எஸ் நேம், அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கூட இதுக்குள்ளதான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா யூ கேன் ரீச் மீ ஆன் வாட்ஸ்அப். இந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல இருக்கேன். யூ கேன் ரீச் அவுட் டு மீ வயா திஸ் பர்டிகுலர் இமெயில் ஐடி ஆர் என்னுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரீச் பண்ணலாம். ஸோ let me just give you a kind of quick briefing. ஸோ இது இல்லாமல் சில பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இப்போ உபுண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள /snapனு இருக்கும். இப்போ அந்த ஸ்னாப் டூல் வச்சு நீங்க ஏதாவது பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக அதுக்குள்ள ஃபோல்டர்ஸ் அதெல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆன் அ வெரி ஹை லெவல் /root ஃபைல் சிஸ்டம்குள்ள இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ குயிக்கா நம்ம சம்மரைஸ் பண்றதுக்கு /binனா அந்த பைனரிஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். எஸ்பெஷலி எல்லா பைனரிஸ், நார்மல் யூசர், ரூட் யூசர் எல்லாத்தோட பைனரிஸ் இருக்கும். /sbinல வந்து சூப்பர் யூசருடைய பைனரிஸ் அந்த விஷயங்கள் அந்த ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ பூட்குள்ள என்னென்ன இருக்கும், பூட் ஃபைல்ஸ், அந்த கர்னல் ஃபைல்ஸ் அதெல்லாம் வந்து /binக்குள்ள உங்களுக்கு இருக்கும். ஈவன் அந்த init rd அது எல்லாமே நம்ம பூட் லோடருடைய கிரப் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அதெல்லாம் அதில் இருக்கும். ஸோ /procக்குள்ள உங்களுடைய ப்ராசஸஸ், அந்த கர்னல் இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ள அதில் ஸ்டோர் ஆகும். /varல வேரியபிள்ஸ்,
எம்என்டியில் மவுண்ட் பாயிண்ட், உங்களுடைய மேனுவலாக நீங்கள் யூஸராக மவுண்ட் பண்ணுறது எல்லாம் அதில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக மவுண்ட் ஆகிற சிடி ரோம், சிவிடி, ஃப்ளாப்பி அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லாஷ் மீடியாவில் மவுண்ட் ஆகும். ஸோ உங்களுடைய ஒரு டிவைஸோட இன்ஃபர்மேஷனும் ஸ்லாஷ் டெவுக்குள்ளே இருக்கும். எல்லா டெஸ்க்ல இருந்து எனி டெஸ்க், எனி காம்பனண்ட், எந்த காம்பனண்ட், ஃபிசிக்கல் காம்பனண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்லாஷ் டெவுக்குள்ளே இருக்கும். இடிசியில் சிஸ்டமோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், உங்களுடைய அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஸ்லாஷ் டெம்ப்ன்றது டெம்பரரி இது சப்போர்ட்டிங் லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே லிப்புக்குள்ளே இருக்கும். ரூட்ன்றது ரூட் யூசருடைய ஹோம் டைரக்டரி ஆர் ஹோம் டிரைவ் ஆஃப் த ரூட் யூசர். யூசருடைய பைனரிஸ் எல்லாம் ஸ்லாஷ் யூஎஸ்ஆர்க்குள்ள தான் உங்களுக்கு வந்து ஸ்லாஷ் பின்னா இருக்கட்டும், ஸ்லாஷ் எஸ் பின்னா இருக்கட்டும், எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கும். ஒரு யூசரும் நம்ம கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு தனித்தனியா யூசருடைய ஹோம் டைரக்டரி கிரியேட் ஆகும். அதுக்குள்ள தான் ஹோம் டைரக்டரி ஆஃப் த யூசர்ஸ் இருக்கும். ஸோ பின்னுக்குள்ள நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே பின்னுக்குள்ள இருக்கும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா, ஒரு சிஸ்டம் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியரா நீங்க ரெகுலரா மெயின்டெனன்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங் அதெல்லாம் பண்ணும்போது இருக்க கமாண்ட்ஸ் வந்து ஸ்லாஷ் எஸ் பின்குள்ள இருக்கும். ஓகே, வித் தட் சைட் வி ஆர் டன் வித் திஸ். நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல வந்து லினக்ஸ் உடைய இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட we will